Hey buddies, welcome to Python for Toddler series. So இந்த வீடியோ வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அதாவது கேரக்டர்ஸை எப்படி டாகிள் பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நிறையா மெத்தட்ஸ் இருந்ததுனால ப்ரீவியஸ் வீடியோவில் 3 மெத்தட்ஸ் போட்டுட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ரிமைனிங் 2 மெத்தட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே வீடியோவில் கம்ப்ரெஸ் பண்ண முடியாததுனால நான் 2 வீடியோவாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் எல்லா லாஜிக்ஸுமே நான் அதில் தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ரிமைனிங் இருக்க ஸ்டெப்ஸை நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில இடத்துல புரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போது கேரக்டரை டாகிள் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 மெத்தட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு நான் என்ன நேம் தரேன் அப்படின்னா ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் நான் வந்துட்டு என்னோடய நேமை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் எல்லாமே டாகிள் ஆகிட்டு, அதாவது கேரக்டர்ஸ் எல்லாமே டாகிள் ஆகிட்டு நான் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்குறேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஸ்மாலில் வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம், இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்த மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் வச்சு தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் லூப்லையும் வைல் லூப்லையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஆஸ்கி வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு ஈக்குவலண்டான கேரக்டர் வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ லைக் ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை ஸ்மாலாக மாத்திரம்னா +32 பண்ணுவோம், கேபிட்டலாக மாத்திரம்னா -32 பண்ணுவோம். ஸோ -32 ஆர் +32 பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம டேரெக்டாக நம்ம இந்த ஆஸ்கியோட மெத்தடையும் இந்த கேரக்டர்ங்கிற மெத்தடையும் நம்ம கோட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து நேம் வாங்கிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் 1ல் வந்துட்டு எம்டி கோட்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்த நேம் இருக்குது, கேபிட்டல் N கேபிட்டல் U இருக்குது. ஸோ ஐயில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு தான் போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஏவை தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போது இந்த இஃப் கண்டிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் கண்டிஷனில் நான் என்ன தரேன் அப்படின்னா ஓஆர்டி ஆஃப் ஐ அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுவே ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லலாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இஃப் கண்டிஷன் போடும்போது நாம் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐன்னு கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தோமோ அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ அப்படின்னு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக அதோட ஆர்டரே நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். அதாவது அதோட ஆஸ்கி வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓஆர்டி ஆஃப் கேபிட்டல் ஏ என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸோ ஓஆர்டி ஆஃப் ஏ வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓஆர்டி அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து ஏ கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 65 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஸோ ஓஆர்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது எனக்கு 65ங்கிற நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 65 அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் ஓஆர்டி ஆஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த 65ங்கிற நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 65ஆகவும் இருக்கணும். ப்ளஸ் அந்த 65ங்கிற நம்பர் வந்துட்டு லெஸ்ஸர் தென் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 இருக்கணும். அதாவது 65ல் இருந்துட்டு 90க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இது வந்து ட்ரூ தான். பிகாஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல்ஸ் டு 65 தான், லெஸ் தென் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 தான். ட்ரூ ஆகிறதுனால வந்து உள்ளே போகுது. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங் 1 கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ கேபிட்டல் லெட்டரை ஸ்மாலாக மாற்றணும் அப்படின்னா +32 நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதே லைன் தான் இந்த இடத்துலையும் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஐ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதோட 32 ஆட் பண்ணி அதோட கேரக்டரை கண்டுபிடிக்கிறோம். கேரக்டரை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஸ்மாலே இருக்கும். ஸோ ஸ்மாலேவே எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எம்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் நம்மளுக்கு ஏன்னு இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப வந்துட்டு லூப் வந்துட்டு ரன் ஆகும்போது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப எண்ணுக்கு போகும். ஸோ எண்ணுக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு எண்ணுக்கு வந்து ஸ்மால் என் வரும். அந்த ஸ்மால் எண்ணை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடும். ஸோ திரும்ப லூப் வந்து ரன் ஆகும், யூக்கு போகும். ஸோ யூக்கும் இதே மாதிரி ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு ஸ்மால் யூ வரும். அந்த ஸ்மால் யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் நாம் ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின வேல்யூவை இந்த இடத்துலையும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க இந்த அவுட்புட்டை நம்மளுக்கு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே பெருசாக மாடிஃபிகேஷன் பண்ணலை, ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். அது என்ன சேஞ்ச் அப்படின்னா நம்ம முன்னாடி ஸ்ட்ரிங் ஆஃப் ஐன்னு கொடுப்போம். அதாவது
நம்ம ஏங்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெட்டரை எடுத்துட்டு உள்ளே போய் இந்த இடத்துல ஆர்டரை கண்டுபிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஸ்கி வேல்யூவை வச்சு கண்டுபிடிச்சே நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் கான்செப்ட் வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அதோட ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியணும். ஸோ தெரியும் போது மட்டும்தான் நம்மளால் இதை வந்து கரெக்டாக போட முடியும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த +32 -32வையும் கரெக்டாக பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மால் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராகவே இல்லை கேபிட்டல் வந்து கேபிட்டலாகவே வந்துடும். ஸோ அதை மாறணும் அப்படின்னா எந்த இடத்துல +32 பண்ணணும், எங்கே -32 பண்ணணுங்கிறத கரெக்டாக நம்ம வந்து போடணும். ஸோ இது வந்துட்டு இன்னொரு மெத்தட். ஸோ முன்னாடியே நம்ம வந்துட்டு ஃபார் லூப் வைல் லூப் பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஆஸ்கி வேல்யூ அதாவது ஓஆர்டி ஃபங்க்ஷன் வச்சே கண்டுபிடிக்கிற இன்னொரு மெத்தட் ஒன்று. ஸோ இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் எடுத்தோடனே ஏன் ஃபஸ்ட்டு சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். பட் அந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த மெத்தடை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது அந்த மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தரேன் அப்படின்னா கேப்ஸில் ANU அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வெவ்வேறு கேஸில் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த இன்புட் என்ன தரேன் அப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் ANU அப்படின்னு நான் வந்து தந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் கேப்ஸில் வந்துட்டு ரிமைனிங் எல்லாமே எனக்கு வந்து ஸ்மாலில் வந்திருக்கு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டல் ANU கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போயுமே எனக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக டாகில் தான் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராமிங் லைன்ஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எதனால அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பில்டின் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ யூசர் கிட்டேருந்து வாங்குறதுக்காக இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ string1 அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு முன்னாடிலாம் நம்ம இந்த மாதிரி எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து தரும். ஸோ என்ன தரும் அப்படின்னா ஸ்வாப் கேஸ்ங்கிற மெத்தட் தரும். ஸ்வாப் கேஸ்ங்கிற மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பை டிஃபால்ட்டான ஒரு மெத்தட் தான். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளோட நேமை கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லா மெத்தட்ஸுமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மெத்தட் தான் இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது. ஸோ திரும்ப கூட நான் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுனில் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த மெத்தட்லேருந்து நீங்கள் வந்து வேண்டியது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங்கோட மெத்தட் தான். இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்வாப் கேஸ்ங்கிற மெத்தடை தான் நாம் இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மற்ற மெத்தட்ஸை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே ஸ்ட்ரிங் பற்றின பில்டின் மெத்தட்ஸ் போடும்போது ஒவ்வொரு மெத்தடும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இந்த ஸ்வாப் கேஸ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா லெட்டர்ஸை வந்துட்டு ஸ்வாப் பண்ணும். கேபிட்டல் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்மால் ஏவாக மாற்றும். நீங்கள் வந்துட்டு ஸ்மால் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் ஏவாக மாற்றும். ஸோ கேரக்டர்ஸில் நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே அதை வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும். ஸோ இது வெறும் ஒரே ஒரு நேம் மட்டும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சென்டென்ஸே தரேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன தரேன் அப்படின்னா பைத்தான் ஃபார் ஸோ இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே பாருங்கள் எனக்கு லாஸ்ட்டில் எதெல்லாமே நான் வந்து கேப்ஸில் கொடுத்தனோ அது எல்லாமே ஸ்மாலாகவும் ஸ்மாலில் கொடுத்தது எல்லாமே எனக்கு வந்து கேப்ஸாகவும் மாறி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக கூட நம்ம வந்துட்டு கேரக்டர்ஸை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைத்தானில் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பில்டின் மெத்தட். ஸோ இதை ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து இதுதான். ஸோ ஸ்வாப் கேஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் P கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்மால் p, கேபிட்டல் Y கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்மால் y. ஸோ எது எல்லாமே கேப்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்மாலில் மாற்றிடும். ஸோ அதே மாதிரி Fங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு கேப்ஸில் வச்சுட்டு இந்த ORங்கிறத நம்மளுக்கு ஸ்மாலில் வச்சிரும். ஸோ அதே மாதிரி டாட்லர்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ கேபிட்டல் T, கேபிட்டல் O, அதுக்கப்புறம் ஸ்மால் 2D, அதுக்கப்புறம் LE, அதுக்கப்புறம் RS, இது வந்து ஸ்மால் எஸ். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வாப் கேஸில் மாற்றிடும். மாற்றிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் 1ல சேவ் பண்ணி வைக்கும். இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து வாங்கினதை இந்த இடத்துலையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறத இந்த இடத்துலையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு கேரக்டரை நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். அதாவது கேரக்டர்ஸை டாகிள் பண்ணலாம்.
ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தட். பட் எடுத்தனே நம்ம இந்த ஈஸியான மெத்தட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ பின்னாடி எந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த லாஜிக் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ இந்த மெத்தட் இல்லை அப்படின்னாலுமே எப்படி கேரக்டர்ஸை ஸ்வாப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலருக்கு ஃபார் லூப் ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வைல் லூப் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ் மூலமாக எப்படி லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் எப்படி கேரக்டர்ஸை டாகிள் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கை தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பில்ட்-இன் மெத்தட்ஸ் வச்சுட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். பட் அந்த மெத்தட் இல்லாமல் அந்த அவுட்புட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோமோ அதில் தான் நம்மளால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கோட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த ஈஸியான மெத்தடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் தான் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோலையும் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.